வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோக்கஸ். பி ஃபோக்கஸ்ட், பி கமிட்டட், பி டெடிகேட்டட், பி டிட்டர்மின்ட் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? கவனத்தை ஒரே இடத்துல வை. உனக்கு ஒரு கனவு இருக்கு, அதை அடையணும்னு ஆசைப்படுற அப்படின்னா உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த ட்ரீம், அந்த கனவு மேலேயே இருக்கணும். அதுதான் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ அதை விட்டு ஸ்கேட்டர் ஆகக்கூடாது. டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். இப்போ நம்ம குவிலன்ஸ் படிச்சிருப்போம் சயின்ஸ்ல. அது அந்த சூரிய ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த குவிலன்ஸை வச்சுட்டு அந்த சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல அதை வச்சுட்டு அப்படி ஆட்டாம அசைக்காம அந்த லென்ஸை பிடிச்சிக்கிட்டே இருந்தான். அந்த பேப்பர் மேலே வச்சு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு பாயிண்ட் வர்றது வர அப்படியே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டக்குன்னு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் பேப்பர். ஓகே, பேப்பர் எரிஞ்சிடும். இது எப்படி ஆகுது? அந்த சன்லைட், சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ், வெப்பத்தை அது அந்த லென்ஸ் வந்து அது மூலம் அதுக்கு மேல குவிச்சு அந்த ரேஸ் எல்லாம் அதில் குவிஞ்சு அது வந்து ஹீட்டு ஆகிக்கிட்டே இருக்கு. ஹீட்டு அதிகமாக ஆக 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 ஒரு பாயிண்ட், அந்த டிப்பிங் பாயிண்ட், தெர்ஷோல்டு, ஒரு தெர்ஷோல்டு வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ரொம்ப அதிகமானோன்னா அந்த அந்த லெவலுக்கு மேலே வேணும்னா பயங்கரமான ஹீட் ஆகி அது எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அதே போல தான் நம்ம ட்ரீம்ஸ் மேனிஃபெஸ்டேஷனும் அப்படிதான். உனக்கு எந்த கோலா இருக்கலாம், உனக்கு டிசைர் எது வேணாலும் இருக்கலாம், ட்ரீம் எது வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பா அடையலாம். எப்போ? கவனம் முழுவதும் அது மேலேயே இருக்கும்போது. இப்போ அந்த லென்ஸை அப்படி பிடிச்சிட்டே இருக்கும்போது லைட்டை ஆட்டி ஷேக் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த பேப்பர் எரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்? அந்த வெப்பம் எல்லாம் அதுக்கு மேல நீ குவிக்கல, அது ஆங்காங்கே ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த பவர் கிடைக்காது. ஸோ ஒரே இடத்து மேல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு பவர் கிடைக்குது. இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று படிக்கிறோம், அதுலேயும் வருதும். கான்சியஸ்னஸ் அதுலேயும் வரும். ஸோ எல்லாமே எனர்ஜி பாடிஸ் தான். நம்ம மனுஷன், நம்ம உலகத்தில் உள்ள எல்லாமே எனர்ஜி பாடிஸ். ஸோ எனர்ஜி பாடிஸ் எங்கெங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே காம்பவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ஆக்ட் ஆகும். கவனம் முழுவதும் ஒரே இடத்துலயே இருக்கணும், டிட்டர்மின்டாக இருக்கணும், பிடிவாதமாக இருக்கணும். ஓகே, ஸோ அது பொறுமையாக இருக்கணும். அந்த லென்ஸு அதை பேப்பரை எரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து அப்புறம் தான் அந்த எனர்ஜி வந்து பவர் ஆகுது இல்லையா? ஸோ அதே போல் உன்னுடைய ட்ரீம் மேனிஃபெஸ்ட் ஆகணும், வெளி உலகத்தில் பிரபஞ்சத்தில் நடக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். ஓகே, அந்த பாயிண்ட், தெர்ஷோல்டு பாயிண்ட் வர்றது வர பொறுமையாக இருந்தா ஆகும். இப்போ நம்ம கரண்ட், எலக்ட்ரிசிட்டியே எடுத்துக்கிடுவோம். நம்ம வீட்டில் லைட்டு, ஃபேனு இதெல்லாம் ஓடணும், ஒர்க் ஆகணும் அப்படின்னா 230 வோல்ட் வரணும் இல்லையா? 230 வோல்ட் வர்றதுக்கு வர 230க்கு குறைவான வோல்ட் வரும்போது கண்டிப்பாக எரியாது. ஸோ அந்த வோல்டேஜ் பெரிய இன்க்ரீஸ் ஆகி 230 வோல்ட் வரது வர அது எரியாது. 230 வோல்ட் எப்போ வருதோ அதுக்கப்புறம் தான் அது எரியும். ஸோ அதான் டிப்பிங் பாயிண்ட், அந்த தெர்ஷோல்டு பாயிண்ட். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட்ல என்ன படிக்கிறோம்? ஒரு வேலையை ஒரு ஒரு ஒர்க், ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வர அது ஆஸ் யூஷுவல் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். மந்தமாக போனது மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் வந்த பிறகு, அந்த டிப்பிங் பாயிண்ட் வந்த பிறகு அதனுடைய எனர்ஜி வந்து மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆன பிறகு அது வந்து ரொம்ப பவர் எடுக்குது. ஓகே, ஸோ அதே போல தான் நம்ம ட்ரீம்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அதே போல. ஏன்னா எல்லாமே எனர்ஜி பாடிஸ் தான். எனர்ஜி பாடிஸ் எங்கெங்கே இருக்குதோ எல்லா இடத்துலையும் இது வந்து ஆக்ட் ஆகும். இப்போ பிரிக் எடுத்துக்கிடுவோம், செங்கலை வந்து தண்ணிக்குள்ள முக்கி வச்சிருக்கோம். ஓகே, அந்த செங்கல் கரைகிறதுக்கு
ஒரு ஃபர்ஸ்ட் half அன் அவர் எடுத்துக்கிடுமா, ஃபர்ஸ்ட் half அன் அவர் வரை கரையாது. ஓகே, கரையாது, கட்டியாக தான் இருக்கும். ஒரு half அன் அவர் அந்த ஒரு பாயிண்ட் வந்த பிறகு அந்த ஃபுல்லா எல்லாமே படபட படபடான்னு கரைஞ்சிடும். ஓகே, அவ்வளவு குயிக்கா அது வந்து கரைஞ்சிடும். இதுதான் ஃபோக்கஸ். இப்போ நம்ம தமிழ்ல சொல்லலாம்ல, அடிமேல் அடி அடிக்கும் போது அம்மியும் நகரும் அப்படின்னு. அதுதான். ஸோ கர்மமே கண்ணாயிருது. கர்மத்து மேலே கவனமா இருக்கணும். கர்மம்னா செயல், எண்ணம், அது மேலே கவனமா இருக்கணும். அப்பதான் அது நடக்கும். ஸோ அப்படி டிட்டர்மெண்டா அது மேலே ஃபோக்கஸ் பண்ண 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 அங்க என்ன ஆகுனா கான்சியஸ்னஸ் உருவாகுது. கான்சியஸ்னஸ்னா என்ன? விழிப்புணர்வு. ஸோ எங்க உன்னுடைய கவனம் இருக்குதோ அங்க வந்து ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் விழிப்புணர்வு நிலை பயங்கரமாயிரும். அதுதான் பவர், அதுதான் சக்தி. அந்த சக்தியை வச்சு நீ மேனிஃபெஸ்ட் பண்ற, அவ்வளவுதான். இப்போ நம்ம மண்டை ஃபுல்லா குப்பையா தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம், ஃபுல்லா டாக்ஸின்ஸ். அந்த டாக்ஸின்ஸை டீடாக்ஸ் பண்ணணும். எப்படி? அந்த எண்ணங்கள் வரும்போது ஒவ்வொன்றா கவனிக்க ஆரம்பிக்கும் போது, கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த கான்சியஸ்னஸ் வந்து மல்டிப்ளை ஆகும், இந்த பவர் வந்து மல்டிப்ளை ஆகும். அதுதான் மிகப்பெரிய சக்தி. கவனிப்பை விடக்கூடாது. இந்த லென்ஸை எப்படி ஷேக் பண்ணாம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அது எரியும். அதே போல பேஷண்டா இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா இந்த ட்ரீம் மேல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒன்று வழி நடத்தும். அதே போல இன்னொரு உதாரணம், புலி எடுத்துக்கலாம். டைகர் ஃப்ளோ, புலி பாய்ச்சல். புலி அப்படியே அமைதியா இருக்கும். அதுக்குள்ள இறைய கண்ட உடனே அந்த இறைய நோக்கி தான் ஓடி இறைய தான் பிடிக்கும். அதுக்கு அந்த ஓடக்கூடிய அந்த டிராவலிங் இதுல இடையில வேற எந்த சின்ன சின்ன இறைகள் அதுக்குள்ள இறை கிடைச்சாலும் அது வந்து கண்டுக்கிடாது. அந்த இறையெல்லாம் இக்னோர் பண்ணிடும். ஓகே, இக்னோர் பண்ணிட்டு அந்த இறைய நோக்கி மட்டும்தான், எதை எய்ம் பண்ணிருக்கோ அந்த அந்த டார்கெட்டை நோக்கி மட்டுமே ஓடும். ஓடி கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அது பிடிச்சிடும். அது மாதிரி இருக்கும். இன்னொன்னு கொக்கு, கிரேன். கொக்கு என்ன பண்ணும்? அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்த மாதிரி அப்படியே இருக்கும். அந்த ஆத்தங்கரையில குளத்தங்கரையில அப்படியே எப்போ அந்த மீன் வர்றது கண்ணுக்கு தெரியுதோ டக்குனி குத்தி எடுத்தோம். ஓகே, ஸோ அதுதான் ஃபோக்கஸ். ஸோ கவனமா இருந்துகிட்டே இருக்கணும். அது தூங்கிட்டுனா தூங்கிட்டு இருக்குல்ல, அது மேல கவனிச்சுக்கிட்டே இருக்குது, எப்போ வருது அப்படின்னு அந்த பாயிண்டை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை வந்த உடனே பிடிச்சு எடுத்துரும். ஸோ டிட்டர்மினேஷன் தான் முக்கியம். கனவு, ஆசை சின்ன கனவா இருக்கலாம், பெரிய கனவா இருக்கலாம். நீ டிட்டர்மெண்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கனவை, அந்த டார்கெட்டை செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும், அனலைஸ் பண்ணணும், உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணணும். புத்தியை யூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி இது உனக்கு செட் ஆகும், உன்னுடைய ஃபியூச்சர் இதனால நல்லா இருக்கும், பாதகங்கள்லாம் இருக்காது, எல்லாமே உனக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். டிட்டர்மின் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை விடவே கூடாது. நெவர் கிவ் அப். ஓகே, அது மேல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். வைக்க பேஷியண்டா இருந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி டெடிக்கேட்டடா நீ இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா அது கிளிக் ஆகும். ஓகே, இதுலதான் எல்லா பாயிண்ட்டுமே வரும். பேஷியன்ஸு, கான்சியஸ்னஸ்ஸு, டெடிகேஷனு, அவேர்னஸ் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இந்த கனவை நோக்கி பயணத்துல என்ன நடக்கு அப்படின்னா, உன் மைண்ட்ல வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், இப்போ கலைகள், இப்போ எந்த ஒரு பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நம்ம கல்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பா கூட கலைகள் வரும். இயற்கையே அப்படிதான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும். இப்போ நீ அந்த பாசிட்டிவ் நோக்கி மட்டுமே நீ வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த கலைகள் வரும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிடும். நீ வந்து எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை. உன்னுடைய பார்வை வந்து உன்னுடைய டார்கெட் மேல மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பேஷியண்டா இருந்து அப்படி பண்ணிக்கிட்டே
அந்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க உன்னுடைய கான்ஷியஸ்னஸ் வளர வளர ஒரு கட்டத்தில் அந்த கலைகள் வந்து போயிடும், எல்லாமே முற்றிலுமா அழிஞ்சு போயிடும். உன்னுடைய பாசிட்டிவிட்டி மட்டும் பூத்து குலுங்கும். ரைட்டா? ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நினைச்சது நடக்கும். தட் இஸ் கால்ட் மேனிஃபெஸ்டேஷன். இதுதான் ப்ராசஸ். ஸோ அதுக்கு என்ன, நம்பிக்கை இருக்கணும், கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இது கண்டிப்பா கிடைக்கும், நான் அடைஞ்சே தீருவேன், இது எனக்கு தான் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் உனக்கு இந்த ஃபோக்கஸ் வரும், அந்த பேஷன்ஸ் வரும், டெடிகேஷன் வரும், எல்லாமே வரும். ஓகே, உன் மைண்ட் வந்து வேற எங்கேயும் அலைபாயாது, அதை நோக்கியே பயணம் பண்ணிட்டு இருக்கும். ரைட்டா? உன்னுடைய புத்தி மைண்டு உனக்கு சப்போர்ட் பண்ணும். இட் வில் பி இன் ஃபேவர் ஆஃப் யூ ஒன்லி. ரைட்டா? நீ கவலை கொள்ள தேவை கிடையாது. ஸோ இந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டக்கு என்ன பண்ணணும், பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீ வந்து ரீகலெக்ட் பண்ணணும். பழைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நிறைய கஷ்டங்களை தாண்டி கடந்து வந்திருப்பா இல்லையா? லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த கடந்து வந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா, அதே போல் அது சம்மந்தமாக நிறைய மோட்டிவேஷன் படிச்சிங்கன்னா, அந்த உன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உனக்கு நம்பிக்கை வரும். ஸோ நம்பிக்கை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் தான். ஓகே, எல்லா பாசிட்டிவிட்டியும் உனக்கு பல்கி பெருகும். கண்டிப்பாக நீ நினைச்சதை அடையலாம். ஓகே, ஸோ பி டிட்டர்மின்ட், டெடிகேட்டட் அண்ட் கமிட்டட் டுவர்ட்ஸ் யுவர் கோல் or dream. Okay, it will be manifested definitely, not immediately but definitely, that you keep in mind. Okay, so இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். ஓகே, தேங்க்ஸ், நன்றி.